அடிதடி பண்ணதால போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடிதடி பண்ணதுக்காக மட்டும் இல்லம்மா, பில்லாவ அடிச்சு உதைச்ச குற்றத்துக்காகவும் தான். அம்மா ஐம் சாரி, நாங்க போக வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காகம்மா. அண்ட் ஐம் ஸ்வர், எனக்கு இப்பவும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா வேணா பாருங்க, அவனை நான் அடிச்சு துவச்சி அவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்காம நிச்சயமா நான் போயவே மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ணது தப்புதான். மகேஷ் அங்கிள் நான் பண்ண தப்பு திருத்திட்டாரு. நான் அப்படி எதுவும் செய்யல. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். அதோட என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ் ராக்கி தான். எல்லாம் இவளால தான். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முக்கியம் சரளா. சமீரையும் ஸ்ருதியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சமீர் எதுக்கு போலீஸ்? எல்லாம் நீதான் காரணமா இருக்கும். ஒன்னாலதான் பாவம் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அறிவு கெட்டவளே. இல்லம்மா, ஆண்டி இல்ல, இவளாலெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ தனியா தான் பில்லாவை அடிச்சா. நான் தான் அவ பின்னாடி போய் பில்லாவை அடிக்க ஆரம்பிச்சேன். இவ தப்பு எதுவும் இல்ல. இன்ஃபேக்ட் இவ பண்ணது உண்மையிலே ரொம்ப நல்ல காரியம். சரளா, எனக்கு புரியுது. ஒரு அம்மாங்கிற முறையில உங்க 2 பொண்ணுங்களும் ஜெயில இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் எந்த தப்புமே செய்யாம. இங்க வாங்க, என் பக்கத்துல உட்காருங்க. நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். சிவா, தண்ணி கொண்டு வரியா? ஆமா சிவா, இவங்களுக்காக டீ, காஃபி, சாப்பாடு என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நீங்க வாங்க சரளா, வாங்க. நானும் வந்த உடனே உங்ககிட்ட அப்படி பேசி இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு சாரி சொல்லிக்கிறேன். நான் தேவையில்லாம உங்களை சத்தம் போட்டுட்டேன். நீங்க அப்படி பண்ணது ஒரு நல்ல அம்மாக்கான அடையாளம் தான். என்ன மன்னிச்சிருங்க சரளா. நான் உங்ககிட்ட போன்ல எதையுமே சொல்லல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஒருவேளை நான் போன்லயே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க டென்ஷன் ஆறத நான் விரும்பவும் இல்ல. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீங்க போன் பண்ணப்போ மகேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருந்தாரு. ஸ்ருதியையும் சமீரையும் காப்பாத்த. என்னோட கணவர் வீட்டை விட்டு முழு நம்பிக்கையோட கிளம்பினாரு. அதை பார்த்ததும் அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அவர் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வருவார் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட எல்லாத்தையுமே விவரமா சொல்லலான் இருந்தேன். ஏன்னா அப்ப சொல்லும் போது அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாதுல்ல. சரளா, நான் தான் உங்ககிட்ட போன்ல கூட சொன்னேன்ல, நான் தான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணனே, உங்க குழந்தைங்களை பத்தி நீங்க கவலையே பட வேண்டான்னு. அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னல. நீங்க எந்த நம்பிக்கையோட உங்களோட பொண்ணுங்களை எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்களோ, நான் உங்களோட அந்த நம்பிக்கைய உடைக்கவே இல்லை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாரி ராக்கி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை முழுசா நம்பி இருந்திருக்கணும். ஆனா நான் ரொம்ப பயந்து போயிட்டதுனால நீங்க தான் என் குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கலன்னு உங்க மேலேயே பழி சொல்லிட்டேன். இல்ல சரளா, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. நான் தான். நீங்க ஒரு அம்மா. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நான் நிச்சயமா இதையே தான் செஞ்சிருப்பேன். எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தானே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இது ஒரு நல்ல அம்மாக்கான அடையாளம் தான். நீங்க எவ்வளவு உரிமையா என்கிட்ட வந்து கேட்டீங்களோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட நானும் அதே உரிமையோட உங்ககிட்ட பதில் சொன்னேன். ஏன்னா இந்த 2 குழந்தைங்க உங்களுக்கு மட்டும் பொண்ணுங்க கிடையாது, எனக்கும் பொண்ணுங்க தான். நீங்க அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு அவங்க மேல நானும் அன்பு வச்சிருக்கேன். அவங்க என்னோட பொறுப்பு. ஸ்ருதிக்கும் பிரீதாக்கும் எதுவுமே ஆகாது. அவங்க பாதுகாப்பா சேஃபா இருப்பாங்க. அம்மா ராக்கி ஆண்டி, நாங்க அந்த ஜெயிலை விட்டு அவ்வளோ ஈஸியா வெளியே வரல. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய கூத்தையே கிரியேட் பண்ணிட்டேன் தெரியுமா? ஆனா மகேஷ் அங்கிள் அங்க வந்தப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என்னால இவங்களை விட முடியாது. ஏன் விட முடியாது? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இவங்களோட பெயில் பேப்பரோட வந்திருக்கேன். இனி இவங்களை உள்ள வச்சிருக்க முடியாது. நீங்க பெயில் தந்தே ஆகணும். இல்ல, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் போலியா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு அண்ட் கோர்ட் சாயந்தரமே மூடிடும். அப்படி இருக்கும்போது இந்த பெயில் பேப்பர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இவங்களை விடுறதுக்கான வாய்ப்பே இல்ல. பத்தாததுக்கு இந்த பொண்ணு இவ ரொம்ப பெரிய ஆளு, அதோட ரொம்ப ஆபத்தான பொண்ணும் கூட. இவ என்ன பண்ண தெரியுமா? மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் அப்படியே தலைகீழா மாத்திட்டா. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு ரவுடித்தனம் பண்றா. யாரையும் மதிக்கவே மாட்டேங்கிறா. முதல்ல ஒரு பொய்யான பேரை சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சா. அதோட
எங்க கைதி ஒருத்தரோட அடித்தடியில இறங்கிட்டா. இவளை எவ்வளவோ தடுத்தோம், ஆனா இவ அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கா. தேவையில்லாம இவளை நாங்க ஹிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இல்லனா இவ இன்னும் எத்தனை பேரை அடிச்சிருப்பாளோ. இவளை விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இவளை விட்டுட்டா அப்புறம் எங்க இமேஜ் என்ன ஆகுறது சொல்லுங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இன்ஸ்பெக்டர் சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே தெரியுது. காரணம் இல்லாம அடிதடி பண்ணுவாளா என்ன? ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு. அவ தப்பான எண்ணத்தோட போலீஸ் ஸ்டேஷன் வரல. எமோஷனல் ஃபூல், பைத்தியம், முட்டாள். தான் குடும்பத்தை ஓவரா நேசிக்கிறான். பில்லா கிட்ட பிருத்வியை மர்டர் பண்ண சொன்னது யாருன்னு கேட்க வந்தா. அதுவும் அவ குடும்பத்துக்கு உதவி பண்ண. இன்ஸ்பெக்டர் சார், எந்த ஒரு டீசென்டான பொண்ணும் இந்த ராத்திரியில போலீஸ் ஸ்டேஷன் வரமாட்டான். ஏதாவது தப்பு பண்ணா இவளையும் உள்ள தள்ளிடுவாங்கன்னு தெரிஞ்சும் அவன் வந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி காரியத்தை பண்ண ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப துணிச்சல் வேணும். இந்த தைரியத்தை அவ காட்டினது அவ குடும்பத்துக்காக தான். ஏன்னா இவ அவ குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறான். இவ ஏன் பொண்ணு. ஒருவேளை இன்னைக்கு அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தான்னா நானும் இங்கதான் இருப்பேன். என் குழந்தைங்க ஜெயில இருந்தாங்கன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. அதான் இந்த பெயில் பேப்பர்ஸ் உங்களுக்கு போலியா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா உங்க வேலையே இதுதான். தினமும் திருடன், ஃப்ராடு, ஏமாத்துக்காரன், அப்புறம் துரோகிங்களே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. அதான் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாக்குறீங்க. ஆனா எல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீங்க அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க. சரி, எது தப்பு எதுன்னு கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. அந்த பொண்ணை பார்த்தா கிரிமினல் மாதிரியா இருக்கு. அது யாருன்னா பில்லா மாதிரியான ஆளுங்க. நீங்க பில்லாவை எப்ப அரெஸ்ட் பண்ணீங்களோ அப்ப எல்லா நியூஸ் பேப்பர்லயும் எல்லா சேனல்லையும் ஹெட்லைன்ஸா வந்தது. ஏன்னா மீடியா அதை கவர் பண்ணாங்க. மீடியா எதை கவர் பண்ணும் தெரியுமா? ஒண்ணு கிரிமினலா இருக்கணும், இல்ல செலிபிரிட்டியா இருக்கணும். ஆனா என்னைக்கு நீங்க இவ்வளவு அரெஸ்ட் பண்ணீங்களோ எதுவும் வரல. ஏன்னா மீடியாவுக்கு தெரியும். ஏன்னா இவ அந்த ரெண்டுமே கிடையாது. ஆனா இப்ப நீங்க இந்த பொண்ணை கிரிமினலா நிக்க வச்சு பாக்குறீங்க. மகேஷ், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். எதுக்கு அமைதியா இருக்கணும்? ஏன் இருக்கணும்? என் குடும்பத்தை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரிசையா என் ஒவ்வொரு பிள்ளைங்களா ஜெயில போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அமைதியா இருங்கிற. என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? இவ பிரீத்தாவோட அம்மா என்ன பண்ணாங்க? எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதானே? எங்க குடும்பத்தை நேசிக்கிறாங்க. யாரெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் இவங்க கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா இனிமே நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, கொடுங்க. முதல்ல இந்த தப்பு யாரால நடந்ததோ அவனுக்கு தண்டனை கொடுங்க. ஒருவேளை இந்த பொண்ணு பொய்ய சொல்லிட்டு உள்ள வந்திருந்தால் உங்களுடைய கான்ஸ்டபிள் அவளோட ஐடி கார்டை ஏன் செக் பண்ணல? அப்படி பார்த்தா தப்பு பண்ணது உங்க கான்ஸ்டபிள் தான். நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. நான் எவ்வளவு நேரமா இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு தண்டனை கொடுங்க. இந்த லாயர் போலி பெயில் பேப்பர்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்கல்ல, இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தண்டனை கொடுங்க. ஏன் சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க அமைதியா இருங்க. நீங்க இந்த பொண்ணை இப்ப கூட்டிட்டு போகலாம். ஆனா ஒரு விஷயத்தை இவளுக்கு நல்லா புரிய வச்சிருங்க. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார். போங்க. ஐயோ, நீங்க ப்ளீஸ் என்னது இப்படி கும்பிட்டு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. நான் பெருசா எதுவும் செய்யல. ஸ்ருதி என் பொண்ணு மாதிரி என்ன பொண்ணுதான். சோ ப்ளீஸ் நீங்க இப்படி பண்ணாதீங்க. மகேஷ் சார், இப்ப பிரீதா எங்க? அம்மா, அது அக்கா கரண் சாரோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா ரிஷப பார்க்க. இன்னொரு விஷயம், நான் மறந்து போயிட்டேன். அக்கா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க சொல்லி சொன்னா நாங்க இன்னைக்கு ராத்திரியும் இந்த ஹவுஸ்ல தங்கலாமா? ஏன்னா வீட்டு சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா, அதனாலதான் கேக்குறோம். உங்களுக்கு தான் தெரியும்ல, அக்கா எங்க இருக்காங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். அதனாலதாம்மா கேக்குறேன் நானும். சரி, இருந்துட்டு வாங்க. கம், உன்னை கைவிட மாட்டேன். தெரியும். கம். கம்.
காட்டுல எதுக்கு வண்டியை பார்க் பண்ண சொன்னானே தெரியல. அவன் மண்டையில அப்படி என்னதான் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவேன், இன்னும் வரவும் இல்ல. ஐயோ, அதுக்கு என் பேர்லாம் தெரிஞ்சிருக்க. ஆபத்தான பேய் மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு உயிரை காப்பாத்திடுப்பா. ப்ளீஸ் கோ கோ கோ. பேபி பேபி பேபி. இது என் பிருத்வி கொன்னு அதோட ஆத்மா பிருத்விக்குள்ள வந்திருக்கு. ப்ளீஸ் என்ன போக விட்டுரு. ப்ளீஸ் கடவுளே என்ன காப்பாத்திடுங்க. என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என்ன காப்பாத்துங்க கடவுளே. இதையே திறக்க முடியல. நான் தான் உன்னோட பிருத்வி, உன்னோட பொண்ணு பேபி. பேபி இங்க பாரு. எப்படியோ நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு பள்ளத்துல விழுந்துட்டேன். அதுல சேரும் சகதியும் நிறைஞ்சிருந்தது. அதுல நான் விழுந்துட்டேன். அதான் எனக்கு இந்த நிலைமை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? அதான் இந்த நிலைமை. ஐம் சாரி. ஓ முகத்துல சேரு புழுதி எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதான் எனக்கு அடையாளம் தெரியுமா போடுச்சு. பேபி அந்த போன் கரண் பிரீத்தாக்கு போன் கிடைச்சிருச்சா? அட எதுவும் கிடைக்கலையா. எனக்கே கிடைக்காதப்ப அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு போனால இவ்வளவு பெரிய பிரச்சனை. இங்க பாரு, இங்க பாரு, என் நிலைமையை கொஞ்சம் பாரு. கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். என்ன இன்னொரு முறை தப்பா பேசினா? நான் சொன்னது போன் கிடைக்கும், நமக்கு கிடைக்கும்னு சொன்ன. காது கொடுத்து கேளு. இடியட். கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத செக் பண்ணாதானே தெரியும். நாம போய் செக் பண்ணலாம் பேபி. போன் யாரு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப அர்ஜென்சி தான். போனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். ஆனா இப்படி போய் முகத்தை கழுவிக்கோ. அட பிரீதா அக்கா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி நேரத்துல போன் எடுக்காம? ஓ, அங்க கரண் சார் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ? யாரு யாரோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அது சும்மா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. யாரும் யார் கூடவும் ரொமான்ஸ் பண்ற சூழ்நிலையில இப்ப நாம இல்ல. உட்கார். என்னாச்சு? உட்காருன்னு சொல்றல. என்ன ஏன் அப்படி பாக்குற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஓவரா பேச வேண்டிய சூழ்நிலையும் இல்ல. நான் ஒரு வேலை பண்ணணும், அதை செய்ய விடு. என்ன செய்ய போற? என்ன பண்ற? ரொமான்ஸ். கையை காட்டு. நான் உன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் உன்னை இப்ப பாரு திட்டிகிட்டே தானே இருப்பேன். ஆனா நான் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நான் சொல்லவே இல்லை. என்ன என்ன அது? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, எப்போ எனக்கு நீ துணையா இருக்கிறதுக்கு. அட என்னது?
கோ டு ஸ்லீப் நோ. நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். நான் ஒன்று கேட்கவா? உங்களுக்கு பிருத்திவை பார்க்கும்போது விசித்திரமா இல்லை? சொல்லுங்கம்மா, விசித்திரமா இருக்கா இல்லையா? இல்லை ஜானகி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. தப்பாலாம் எதுவும் செய்யல. ஆனா 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 ஒரு விஷயம் இருக்கு. அவன் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான், ஒரு மாதிரி நடந்துக்கிறான். ஆனா உண்மையில அப்படி இல்லை. அதுவும் நம்ம பிரீத்தாவுக்கு தகுதியானவனே இல்லை. நம்ம பிரீத்தா எவ்வளவு அழகான பொண்ணு, எவ்வளவு பண்பானவ, எவ்வளவு நல்லவ. பிருத்வி அவளுக்கு செட் ஆக மாட்டான். அவளுக்கு எப்பேற்பட்ட பையன் கிடைக்கணும் தெரியுமா? அவளை பூ மாதிரி பாத்துக்கிறவனா இருக்கணும். நம்ம ரிஷப் மாதிரி. இல்ல கரண். இல்ல ரிஷப். ஏன்னா நான் அவங்கள முதல் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். ரிஷப் இருக்கானே, அவன் ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல். ஆனா கரண், அவன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் டைப், விளையாட்டு பிள்ளை. இங்க பாருங்கம்மா, வாழ்க்கையில சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறது நல்லது தானே. கொஞ்சம் காதல் கீதல், சண்டை கிண்டல், கேலி கிண்டல். கரண் அப்படிதான். பிரீத்தாவை சோகமா இருக்க விடவே மாட்டான். அவளுடைய வாழ்க்கையிலேயே காதலையும் சந்தோஷத்தையும் எப்பயும் நிறைச்சி வைப்பான். ரிஷப் இருக்கான்ல, எல்லா பிரச்சனையிலையும் அவளோட உறுதியா நிப்பான், அவளோட கவசமா. கரண் இருக்கான்ல, அவன் ஒரு வாள் மாதிரி. ஆனா ரிஷப் இருக்கானே, அவன் ஒரு கேடயம் மாதிரி. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு கேடயம் தான் ரொம்ப தேவைப்படும், வாள் இல்ல. சில நேரங்கள்ல கேடயத்தை விட வாள் தான் முக்கியமா இருக்கும். பிரீதா அப்புறம் கரண் ரெண்டு பேரும் பிரீத்தாவும் கரணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். பிரீத்தாவை பிருத்திவிக்கு பேசி முடிச்சாச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் நடக்க போகுது. கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துட்டாரு. ஆனா எனக்கு தெரியும், நாங்க கடவுள் அமைச்ச ஜோடியை பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? அதான் சொல்றேன்ல, நம்ம பிரீத்தாவை பிருத்திவிக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அவகிட்ட சொல்ல வேண்டியதானே, இவ இங்க சுயநினைவு இல்லாம இருக்கும்போது இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. அந்த கரீனா இருக்கால, அந்த கரீனா நம்ம பிரீத்தா மேல எவ்வளவு பழி சொன்னா தெரியுமா? அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட பிரீத்தாக்கு சம்மந்தம் பேசுவானா இல்ல? பிரமாத சரளா, அவங்க பிரீத்தாவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புனது நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் உனக்கு ஞாபகம் இல்ல. அவங்க எல்லாரும் அவங்க தப்ப உணர்ந்த பிறகு அவங்க பிரீத்தாவை மரியாதையோட வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் ஏதாவது ஆச்சா என்ன? பிரீத்தாவும் ஸ்ருதியும் நல்லா இருக்காங்கல்ல? ஸ்ருதியும் பிரீத்தாவும் நல்லா இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த வீட்ல என் ரெண்டு பொண்ணுங்க போய் வாழறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. பிருத்வி ரொம்பவே நல்ல பையன். நம்ம பிரீத்தாவுக்கு அவனை தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். அவன் ரொம்ப நல்ல பையன். சரி, நானும் ஒத்துக்கிறேன், அவன் ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கான். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் அவனை திட்டுறப்போலாம் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கான். ஆனா மால்ல நடந்ததுல நான் அவன் மேல கோவமா தான் இருக்கிறேன். ஏன்னா அவனாலதான் அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அவன் தான் முன்னாடி வந்து நின்னான். ஆனா அவன் அப்படி வந்து நின்னதுக்கு காரணம் நம்மள காப்பாத்துறதுக்காக கூட வந்து நின்னு இருக்கலாம்ல. நீ ரிஷப் கண்ணை பாக்கலையா? நான் பார்த்தேன். அவன் கண்ணுல பிரீத்தா மேல நிறைய அன்பு இருக்கு. பேபி ஸ்டாப். நம்ம இங்கே இருக்கலாம். ஏன்னா அவங்க நம்மள பார்த்துட்டாங்கன்னா நம்ம இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்காக தான். கரணன் பிரீதா, ஐ திங்க் அவங்க இன்னும் போனை தான் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் போன் கிடைக்கல. தேங்க் காட் அவங்களுக்கு இன்னும் போன் கிடைக்கல. மிஸ்டர் காட் ப்ளீஸ் கடைசி முறையா என்ன காப்பாத்துங்க.
என்ன ஆனாலும் சரி அவங்க கைக்கு போன் கிடைக்கவே கூடாது. அந்த போன் எனக்கு கிடைச்சாகணும். ஏன்னா அந்த போன்ல தான் என் ஜாதகமே இருக்கு. ப்ளீஸ். கரண், ஆ போன் கிடைச்சிருச்சு. எஸ்.